Hello, Hello, welcome welcome back back to to Sushi. Sushi. ஸோ உங்களுக்கு இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் Thumbnail பார்த்தாலே தமிழ் தெரிஞ்சிருக்கும். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நிறைய நாங்கள் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எங்களுடைய பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ அண்ட் ஆல்மோஸ்ட் டெலிவரி வீடியோ. ஆமாம், டெலிவரி வீடியோ. ஆல்மோஸ்ட் ஒரு 3 months கழிச்சு வந்து டெலிவரி ஆகி 3 months கழிச்சு நான் அந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து இன்னும் தேர்ட் ட்ரைமஸ்டர் வீடியோவே போடல. ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு அப்புறம் தான் தேர்ட் ட்ரைமஸ்டர் வீடியோ வரும். நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க, உங்கள் நார்மல் டெலிவரியா சி செக்ஷனா அண்ட் என்ன பாயா கேர்ளா. நான் ஆக்சுவலி நான் ரிவீலே இன்னும் பண்ணவே இல்லை, லைக் வந்து பாயா கேர்ளா அப்படின்ட்டு. இன்ஸ்டாகிராம்ல தான் கொஞ்சம் நாங்கள் ஆக்டிவா இருந்தோம். ஆமா, ஸோ யூடியூப்ல கொஞ்சம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்க முடியல, பிகாஸ் லைக் பேபியை டேக் கேர் பண்றது. ஏன்னா பிகாஸ் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்து பேபி வந்து மோஸ்டாவே வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் அதனால வந்து ரொம்ப பெருசா வீடியோ போட முடியல. ஆனால் கண்டிப்பா வந்து பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போட்டே ஆகணும். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேருக்கு எங்களுக்கே நிறைய பேர் வீடியோல இருந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆமா, ஏன்னா நாங்களே ஒன்ஸ் நம்ம பிரெக்னன்ட் ஆயிட்டாலே நீங்க ப்ரீவியஸ் ஃப்ரெஷர்ஸ்ல அதனால கொஞ்சம் ஆமா அப்படிதானே. நிறைய பேர் வீடியோ வந்து பார்த்து அதுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா நாங்களே நிறைய வீடியோஸ் பார்த்தோம் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்ட்டு. ஸோ எங்களுடைய பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு இந்த வீடியோ நாங்கள் வந்து ஷேர் பண்றோம். ஹோப் லைக் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வித்வுட் த ஃபர்தர் டிலே நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு நார்மலாக சி செக்ஷனான்னு சொல்றதுக்கு முன்னாடி லைக் வந்து லேபர் பெயின் வந்து லேபர் பெயின் வந்து எனக்கு வந்து எப்போ வந்துச்சு, ஸோ என்ன வீக்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி we waited till 40th week வரைக்குமே எனக்கு வந்து பெயின் வந்து ஜூலை 17 தான் வந்து டெலிவரி டேட் கொடுத்திருந்தாங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி ஃபால்ஸ் அலார்ம் மாதிரி சின்ன சின்ன பெயின் வந்தது. எனக்கு வந்து இனிஷியலா இவங்க சொன்ன மாதிரி ஃப்ரெஷர்னால எனக்கு வந்து லேபர் பெயின் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாது. நிறைய சொன்னாங்க கான்ட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு விட்டு விட்டு வரும் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப லாங் டியூரேஷனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 2 minutes வலிக்குதுன்னா அப்புறம் 1 hour கழிச்சு உங்களுக்கு திருப்பி வந்து அந்த வந்து லேபர் பெயின் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செஞ்சு எனக்கு அந்த பெயின் எப்படி இருக்கும்னு தெரியாதனால ஒரு 2 வாட்டி ஒரு மாதிரி ஃபால்ஸ் பெயின் மாதிரி எனக்கு வந்துச்சு. நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம். ஐயோ பாப்பா பிறக்க போகுது பேக்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வாட்டி வீக்லயே நாங்க வந்து நீங்க அந்த ஹாஸ்பிடல் பேக் வீடியோ பார்க்கலன்னா போயிட்டு பாருங்க. அந்த லிங்க் நான் கீழே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன். என்னென்ன திங்ஸ் நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறேன் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன், சோ வந்து 40th week வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து பெயின் வந்து வரல. சோ தட் ரொம்ப 2-3 ஃபால்ஸ் பெயின் வந்தது. பட் ஃபர்ஸ்ட் பெயின் வந்தோடனே ஆனா நாங்க பேக் எடுத்துன்னு போல, ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு டாக்டரோட கிளினிக் தான் போனோம். அந்த கிளினிக் போகும்போது ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்லிட்டாங்க இது ஃபால்ஸ் பெயின், இது ஒண்ணுமே இல்ல, இன்னும் எதுவுமே ஆகல, சர்விக்ஸ் ஓபன் ஆகல, டைலேட் ஆகல அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா ஜூலை 17 எங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜூலை 17 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். எங்களுக்கு வந்து செகண்ட் ஃபால்ஸ் பெயின் வரும்போது அவங்க பார்த்தாங்க. அப்பதான் வந்து 1 centimeter என்னமோ வந்து டைலேஷன் ஆயிருக்கு. 1 centimeterலாம் டைலேட் ஆகல. ஐ மீன் லைக் ரொம்ப பாயிண்ட், ஐ மீன் சர்விக்ஸ் ஓபன் ஆயிருக்கு. இட் இஸ் நாட் டைலேட். சாரி, சர்விக்ஸ் ஓபன் ஆயிருக்கு. அதுக்கு வந்து அவங்க வந்து மெம்பரேன் ஸ்வீப் வந்து பண்ணாங்க. ஸோ மெம்பரேன் ஸ்வீப் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா லைக் வந்து சீக்கிரமா வந்து நீங்க லேபர் போவீங்க அப்படின்னாங்க. அதாவது ஜூன் ஐ திங்க் 14th ஐ மீன் 13th என்னமோ பண்ணாங்க. 2 days வெயிட் பண்ணுங்க, யூ ஆட்டோமேட்டிக்லி கோ இன்டு தி லேபர் அப்படின்னாங்க. அப்படி பண்ணியுமே எனக்கு வந்து லேபர் பெயின் வந்து வரல. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி சிட்டிங் போனோம், அப்பயும் மெம்பரேன் ஸ்வீப் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் வெயிட் பண்ணோம். அப்பயே வந்து சொல்லிட்டாங்க சப்போஸ் உங்களுக்கு இத பண்ணியும் வரலனா யூ கம் அண்ட் அட்மிட் ஆன் உங்களுக்கு ஏதாவது டேட்ஸ் இருக்கா, அந்த டேட்ஸ்ல வந்து நீங்க இது பண்ணனும் நினைக்கிறீங்களா, இல்லனா இது பண்ணுங்கனாங்க. எங்களுக்கு பெருசா அந்த மாதிரி டேட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாதனால சோ நாங்க ஜூலை 17th போயிட்டு மதியானம் ஒரு 1 o'clock நாங்க ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆனோம். சோ நான் டாக்டர் பத்தி ஹாஸ்பிடல் டீடைல்ஸ் எல்லாமே நான் இன்னொரு வீடியோல நான் வந்து சொல்றேன் டீடைல்டா. சோ நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் எனக்கு வந்து பர்சனலா கமெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்றேன்னு சொல்லிட்டேன். பட் ஒரு டீடைல்டான ரிவ்யூ கொடுக்கறதுக்கு லைக் I'll be posting another video. ஓகேங்களா? சோ நாங்க போயிட்டு எங்க ஹாஸ்பிடல்ல வந்து we admitted at 1 o'clock. சோ இன்டியூஸ் பண்ணி நம்ம வந்து பெயின் லேபர் வந்து வர வைக்கலாம் அப்படின்னு எங்க டாக்டர் சொல்லிட்டாங்க. we also chose that. சரி இதுக்கு மேல வேண்டாம், பாப்போட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிட போகுது, அப்புறம் கஷ்டமா இருக்க போகுதுன்னு நாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து போயிட்டு அட்மிட் ஆயிட்டோம். அட்மிட் ஆகும்போது நாங்க என்ன பண்ணோம், வீட்டுல இருந்து சாப்பாடுல எடுத்துன்னு போனோம். சரி அட்மிஷன் ஏதோ இந்த ஹோட்டல்ல போய் செக் இன் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம பிளே ஏரியாவுக்கு போற மாதிரி நாங்க எல்லாத்தையும் போயிட்டு அட்மிட் பண்ணோம். ஒரு இன்ஜெக்ஷன் போனாங்க, அது பேர் ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷனா இல்ல? ஒரே நிமிஷம் மைக் ஆன்ல இருக்கா? ஓகே, ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன் தான அது? இல்ல ஆக்சிடென்ட் இல்ல. see there's a lot of ways to induce the labor. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் மெத்தட் பண்ணாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேபர் இன்டியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஒரு லிக்விட் வந்து ஒரு ஃபார்ம் வந்து நம்ம வெஜினல்ல இன்சர்ட் பண்ணாங்க.
ஸோ எனக்கு அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு வந்து பெயின் வர வாட்டர் பிரேக் ஆச்சு. ஒரு 2 மினிட்ஸ்ல எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா இது என்னடா வந்து ரெஸ்ட் கூட எடுக்கல, இன்னும் சாப்பிட கூட இல்லையே, அதுக்குள்ள வந்து இன்டியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்தது. அப்ப ஸ்டார்ட் ஆன பெயின். ஸோ ஆமா ஓகே, ஃபர்ஸ்ட் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லைக் அடுத்த ஒரு 30 மினிட்ஸ்ல எனக்கு வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு. வாட் வி தாட் இஸ் லைக் எல்லாருமே ஓகே நல்லா வந்து ப்ராக்ரஸ் வந்து இது இருக்கு, வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ விட்டு எனக்கு வந்து டியூரேஷனில் கான்ட்ராக்ஷன் பெயின் வந்து வர ஆரம்பிச்சுது. ஒரு 30 மினிட்ஸ் எனக்கு ஆக்சுவலி கண்டினியூஸாக வலிச்சுது. இது ரொம்ப வந்து இதுவா இருக்கு அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் 4-5 ஹவர்ஸ் கழிச்சு தான் கண்டினியூஸாக எனக்கு வலி இருந்துகிட்டே இருந்தது. அதாவது ஒரு 1 மினிட் நல்ல கான்ட்ராக்ஷன் இருக்கும், அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இருக்காது, திருப்பி வந்து நல்லா வந்து வலிக்கும், கான்ட்ராக்ஷன் இருக்கும், திருப்பி இதுவாகாது. இந்த மாதிரி வந்து மல்டிபிள் லேபர் இன்டியூஸ்லயே வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து என் டாக்டர் வந்து ஃபாலோ பண்ணாங்க கொஞ்சம் சீக்கிரமா டைலேட் ஆகிறதுக்கு. As you said, என்ன சொன்ன? ஆக்சிடோசன் லாஸ்ட் தான் ஆக்சிடோசன் போட்டாங்க. நடுவுல வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஈவினிங் வந்து ஒரு 6-7 o'clock 8 o'clock வரைக்கும் பார்த்தாங்க. அப்போ வரைக்குமே 1/2 சென்டிமீட்டர் தான் டைலேஷன், 0.5 தான் எனக்கு டைலேட் வந்து ஆயிருக்கு. சோ இது வந்து ரொம்ப ஸ்லோவா ப்ராக்ரஸ் ஆகுது. நம்ம நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு குட் திங் என்னன்னா நாங்க அட்மிட் ஆன பிளேஸ்ல இருந்து நாங்க டெலிவரி ஆகிற வரைக்கும் டாக்டர் எங்க கூட இருந்தாங்க. ஆமா, she haven't went back to home. போயிட்டு நர்ஸ் வச்சு பாத்துக்கிட்டு அப்படினா இல்ல. சோ கம்ப்ளீட்டா வந்து எங்க கூட தான் ஸ்டே பண்ணாங்க. ஒரு ரூம்ல இருந்தாங்க. நர்சஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. எமர்ஜென்சினா லைக் ஷில் பி கமிங் என்னன்னு வந்து பாப்பாங்க. எவ்ரி 2 hours once எக்சர்சைஸ் வந்து பண்ணுவாங்க, ஸ்குவாட்ஸ் பண்ணுவாங்க, இல்ல வாக்கிங் பண்ண சொன்னாங்க. நான் சொல்ற டீடைலா சொல்றேன். சோ வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து நீங்க பெட்லயே உட்கார வேண்டாம், நீங்க வந்து ஆக்டிவா இருங்க, வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணுங்க, போயிட்டு நடங்க, சோ தட் இன்னும் நல்ல ப்ராக்ரஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு டாக்டர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சோ இஸ் தேர் லைக் இவன் தான் ஃபுல்லா கூடவே வந்து இருந்துட்டு இருந்தான். லைக் ஒரு வாட்டி வாக் பண்றதுக்கும் வந்து சரி ஓகே என்னதான் ஒரு மாதிரி இது பண்ணாலுமே லைக் நோ இஸ் பீன் a greatest support to me. சோ ஏன்னா நம்ம அந்த பெயின்ல இருக்கும் போது ஆப்வியஸா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்றாம நம்ம பார்ட்னரோ இல்ல நம்ம லைக் whomever லைக் we are very comfortable with அவங்க வந்து கூட இருக்கும்போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்பை நாங்கள் ஸ்குவாட்ஸ் பண்ணோம், எக்ஸசைஸ் பண்ணேன், கொஞ்ச நேரம் போயிட்டு நடந்துட்டு வந்தேன், ஸ்டெப்ஸ் ஏறி எடுங்க சொன்னாங்க. பர்த் பால் நான் ஃபுல்லாவே எனக்கு நார்மலா உட்காரத விட எனக்கு பர்த் பால்ல உட்கார்ந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸோ பெயின் வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. நார்மலா உட்கார்ந்து பெட்ல உட்கார்றதோட பர்த் பால்ல கொஞ்சம் உங்களுக்கு அது நல்லா பவுன்ஸ் ஆகுற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு எனக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. பெயின் வராமலாம் இல்லை, இட் வாஸ் லிட்டில் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. கண்டினியூஸா நைட்டு ஃபுல்லா இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்குவாட்ஸ், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது, ஹாஸ்பிட்டல் அந்த ஃப்ளோர்லேயே வந்து ஃபுல்லா வந்து வாக் பண்றது, ரெஸ்ட் எடுக்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன எதுவுமே சாப்பிட வேணாம்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப லைட்டான ஃபுட்ஸ் தான், லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற ஃபுட்ஸ் தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் கோகோனட் வாட்டர் நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் நல்லா எனர்ஜி வேணும், இதில் டெலிவரி அப்போ கொஞ்சம் ரொம்ப இதுவாகிடக்கூடாது, அதனால எனர்ஜி வேணும். கண்டினியூஸ் கோகோனட் வாட்டர் நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அண்ட் ஃபுல்லா அப்படியே போயிட்டே இருந்தது. நாங்களும் சரி இப்போ நைட் ஆன பேருக்கும் வந்து டைலேஷன் வந்து 2 hours once வெஜினல் இன்சர்ட் பண்ணி வந்து மெம்பரேன் ஸ்வீப் இல்ல அவங்க இன்சர்ட் பண்ணி எவ்வளவு டைலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருந்தாங்க. இட் இஸ் ஹார்ட் பீட்டும் மானிட்டர் பண்ணினாங்க. ஆமா, சென்ஸ் வந்து எனக்கு என்னன்னா வாட்டர் பிரேக் ஆனனால பேபியோட ஹார்ட் பீட்டும் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணாங்க. ஏன்னா வாட்டர் பிரேக் ஆகலனா இது கிடையாது, வாட்டர் பிரேக் ஆனனால கண்டினியூஸா பேபியோட ஹார்ட் பீட்டும் மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு இதுதான் நான் நைட்டு ஃபுல்லா போச்சு. நானும் சரி இப்போ டெலிவரி ஆகும், கொஞ்சம் டைலேட் ஆயிருக்கும் பார்க்கும்போது மேக்ஸிமம் எனக்கு 2 சென்டிமீட்டர் தான் நைட்டு வரைக்குமே டெலிவரி ஆச்சு. ஐ மீன் ஒரு 5 o'clock நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் ஒரு 5 to 6 o'clock வரைக்கும் சொல்றேன். அப்போ வரைக்குமே நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி வெறும் 2 சென்டிமீட்டர் மட்டும் தான் டைலேட் ஆகிட்டு இருந்தது. லைக் என்னாச்சு, நாங்கள் டியூலா சப்போர்ட் வந்து எடுத்திருந்தோம். டியூலா சப்போர்ட்னா என்ன அப்படின்னா அவங்க வந்து என்னது டாக்டர் கிடையாது, பட் ஷில் பி அ சப்போர்ட். அவங்க வந்து டியூலா அண்ட் ஆல்சோ லைக் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கன்சல்டேஷனும் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு மற்ற லாக்டேஷன் கன்சல்டன்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் ஷீ இஸ் அ லாக்டேஷன் கன்சல்டன்ட் அண்ட் டியூலா சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் ஃபர்ஸ்ட் டியூலா சப்போர்ட் வந்து எடுத்திருந்தோம். லைக் ஷி வாஸ் கண்டினியூஸ்லி லைக் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா அண்ட் எக்ஸசைஸ் பண்றதுல நிறைய ஃபார்ம்ல வந்து எக்ஸசைஸ் பண்றதுல அண்ட் ஷி வாஸ் கண்டினியூஸ்லி வித் அஸ். எனக்கு ஹார்ட் பேக் வைக்கிறது ரொம்பவே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டீட்டெயில்ஸும் நாங்கள் அவங்க பேஜோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நம்பர் நான் கொடுக்கல, நீங்கள் அவங்க பேஜுக்கு போனால் லைக் ஷில் பி ரிப்ளைங் டு யூ. ஓகே. அண்ட் ஷி வாஸ் வெரி ஹெல்பிங். அண்ட் நைட் வரைக்கும் பார்த்தா டாக்டர் கேட்டே லைக் ரொம்ப பெரிய டைலேஷன் இல்லைன்னு சொன்னதுனால ஷி வென்ட் பேக் டு ஹோம் அண்ட் ஷி கேம் அரௌண்ட் அலாங் லைக் மார்னிங் ஒரு 6 o'clock வந்து திருப்பி எங்களுக்கு வந்து வந்திருந்தாங்க. 6 o'clock வரைக்குமே 2 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் எங்களுக்கு வந்து டைலேட் வந்து ஆயிருந்தது.
ஸோ நாங்களும் சரி ஓகே ஓப் விடாமல் லைக் வி வர் ஜஸ்ட் டூயிங் எவ்ரி திங். இன் பிட்வீனில் எங்களோட டாக்டர் வந்து என்ன பண்ணாங்க, பர்த் வீடியோ எடுக்கிறதுக்கு ஷி அரேஞ்ச் அ பர்சன். ஸோ மீன்வைல் அவங்க வந்து மார்னிங் வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தோம். லைக் திருப்பி டைலேட் ஆகவே இல்லை. சரி ஓகே லாஸ்ட் மெத்தடாக நம்ம ஆக்சிடோசன் வந்து இன்ஜெக்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ யூசுவலா வந்து பெஸ்ட் ரெஸ்பான்சிவ். உங்களுக்கு கொடுத்த இது உடனே வரைக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு 2 to 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கண்டிப்பா டைலேட் வந்து ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு லேபர் ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. லேபர் ரூமுக்கு கொண்டு போயிட்டு அங்க வந்து ஆக்சிடோசன் இது பண்ணி வந்து இது வெயிட் பண்ணி பார்த்தோம். மீன்வெல் நிறைய வந்து இன்பிட்வீன்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாங்க. எனக்கு ஃபுல்லா ஸ்வெல் ஆயிடுச்சு. எனக்கு லேபர் பெயினோட சேர்ந்து இந்த கையில வந்து என்ன போடுவாங்க, அந்த ஐவி வந்து ஐவி குத்துறதே எனக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டியும் வந்து அது வேற ஐவி வேற இதுவாயிடும், பிளாக் ஆயிடுமா, அதை ரிலீஸ் பண்றதுக்கு வேற ஒண்ணு பண்ணுவாங்க. நல்லா கத்திட்டேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லா வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6-7 o'clock லேபர் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவாயிடும், நம்ம அப்படியே லேபர் ரூம் போயிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சிடோசன் போட்டாங்க. ரொம்ப வலிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் படுத்துக்கிட்டே தான் இருந்தேன். லைக் டைம் போச்சு 7:30, 8:30, 9 o'clock வரைக்கும் கூட போச்சு. அப்போ லாஸ்ட்டாக அவங்க ஆக்சிடோசன் போட்டு ஒரு நேரம் செக் பண்ணும்போது 2.5 சென்டிமீட்டர் அப்படிதான் டைலேட் ஆயிருந்தது. ஆக்சுவலாக 0.5 எக்ஸ்ட்ராவா டைலேட் ஆயிருக்கு அந்த ஆக்சிடோசன் போட்டதுனால. ஸோ வந்து எனக்கு ஆல்ரெடி நான் 18 hours லைக் டூ மச் ஆஃப் பெயின். ஸோ என்னால் இதுக்கு மேலே வந்து என்னால் பேர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து இதுவாயிடுச்சு, வாட்டர் வேற பிரேக் ஆயிடுச்சு இல்லை. ஸோ அதனால வந்து ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், எனக்கும் ரொம்ப இதுக்கெல்லாம் என்னால் தாங்கவே முடியாது. நாங்களே தான் டாக்டர் கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி நாங்கள் வந்து சி செக்ஷனே போயிடுறோம், எங்களால முடியல. டாக்டர் வந்து இன்னும் சஜஸ்ட் பண்ணாங்க, நம்ம இன்னொரு வாட்டி நம்ம எபிட்ரல் போட்டு நம்ம till 12 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்டில் வி கேன் வெயிட். ஏன்னா எங்க டாக்டர் கடைசி வரைக்கும் நம்ம சி செக்ஷன் போகலாம்னு சொல்லவே இல்லை. நாங்க தான் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சி செக்ஷன் போயிடலாம், என்னால இதுக்கு மேல பெயினை பேர் பண்ண முடியல அப்படின்ட்டு சொன்னோம். சேம் டைம் பாப்பாவோட இது வாட்டரும் பிரேக் ஆயிருந்துச்சு. ஸோ எங்க டாக்டர் வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம இன்னும் ட்ரை பண்ணலாம் தான் சொன்னாங்க. பட் ஆனால் நாங்க தான் வந்து இல்ல நாங்க சிசேரியன் சூஸ் பண்ணிக்கிறோம், என்னால இதுக்கு மேல பெயின் பேர் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து 18 hours 17 hours கிட்ட நைட் வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய எனக்கு இது கொடுத்தாங்க, தூங்குறதுக்காக மெடிசன் வந்து இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாங்கன்னா அது எனக்கு ஒர்க்கே ஆகல. எனக்கு வந்து திருப்பி வந்து செலெக்ஷன் கொடுத்தாங்க. பட் ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து தூக்கம் வரவே இல்லை. நான் முழிச்சிட்டு எனக்கு பெயின் இருந்துட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2 hours கழிச்சு வந்து உங்களுக்கு இன்னும் தூக்கம் வரலையா, நான் இன்னும் டபுள் டோஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு கண்டிப்பா தூங்கிடுவேன். நாங்க கண்டிப்பா அதே மாதிரி டபுள் டோஸ் கொடுத்த உடனே நான் தூங்கிட்டேன். ஆனா அவங்க தூங்கவே இல்லை. ஸோ இவர் ஒரு 1 or 2 hours தூங்கி இருப்பாரு. ஸோ அப்போ எனக்கு 17th மார்னிங் 17th ஆஃப்டர்நூன் 1 o'clock ஆரம்பிச்ச அந்த லேபர் பெயின் நெக்ஸ்ட் டே 9:30 வரைக்கும் எனக்கு வலிச்சுட்டே இருந்ததுனால என்னால முடியல. நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன். அண்ட் டாக்டர் வந்து சரி ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்து சரி ஓகே அவங்க விஸ்வா கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி திருப்பி உங்ககிட்ட உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு நிறைய வந்து இது பண்ணாங்க. ஏன்னா she still wants to go with normal delivery. பட் எங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் ப்ராக்ரஷன் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணலாம். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிருந்தா கூட ஐ வுட் ஹவ் வெயிட்டட். நான் ஓகே நான் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு டைலேட் ஆகாது, டைலேட் ஆகணும் இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம திருப்பியும் வந்து 3 hours 2 hours வெயிட் பண்ணி திருப்பியும் டைலேஷன் ஆகலாம். again she has to go to cesarean. சோ அதுக்கு பதிலா இப்பவே நம்ம cesarean 10 o'clock வந்து நாங்க வந்து cesarean போறோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். she with all the concern லைக் அவங்களும் சரி ஓகே அப்படின்னு. cesarean பண்ணா இன்னும் எவ்வளவு நேரத்துல பாப்பா எடுக்கறாங்க, 30 minutesல எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த ஓப்ல எனக்கு வேற வந்து ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு, என்னன்னா சரி பாக்கணும் ஃபர்ஸ்ட். இவ்வளவு நேரம் நம்ம வந்து பண்ணி 18 ஹவர்ஸ்ல இருந்து லேபர் பெயின் போயிட்டு நம்மளால வந்து நார்மல் எடுக்க முடியல அப்படின்ட்டு. சரி பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து எங்க டாக்டர் எப்பவுமே வந்து ப்ரீச் பண்ணது என்னன்னா, சி டோன்ட் லுக் ஃபார் நார்மல் ஆர் சி செக்ஷன், ஒரு பாசிட்டிவ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணுங்க. பாப்பா வரும்போது யூ ஹேவ் டு ரிசல்ட் them happy. ஐயோ நம்ம சிசேரியன் ஆயிச்சே இல்ல நம்ம நார்மல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த ரிக்ரெட் இல்லாம நம்ம பாப்பா பார்க்க போறோம் அந்த எக்ஸைட்மென்ட்டோட we have. சோ அதனால ரொம்ப பெருசா ரிக்ரெட்லாம் கிடையாது. ஆனா ஒரு சின்ன வருத்தம் இருந்தது, ஐயோ இவ்வளவு நேரம் வந்து ட்ரை பண்ணி இது. ஆக்சுவலி உண்மையான என்னன்னா நான் வந்து ஸ்டார்டிங்ல அவங்க ஒரு 3 hours 4 hours தான் தாங்குவாங்க, அதுக்கு மேல அவங்க பெயின் என்டியூர் பண்ணவே மாட்டாங்க, we have to go for cesarean. எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா நான் ஒரு 7-8 years 10 years கிட்ட அவங்க கூட இருக்கிறேன், அவங்க அவ்வளோ பெயின் பேட் பண்ணதே இல்லை. இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ சீன் ஹர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் 18 hours. எப்படியாவது பண்ணிடலாம், எப்படியாவது தாங்கிட்டு பாப்பா வந்து வெளியே எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து பாப்பா வேற தூங்கிட்டு இருக்காங்க சத்தமா பேசுறேன். ஸோ எப்படியாவது எடுத்துடலான்ற ஒரு இதுல இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி பண்ண முடியல. வி ஜஸ்ட் சூஸ் த சி செக்ஷன்.
செக்ஷன் சூஸ் பண்ணும்போது ஆக்சுவலி நாங்கள் ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போதே டாக்டர் பார்க்கும்போதே வி ஹேவ் லைக் ஒன் திங் இந்த மைண்ட், ஹஸ்பண்ட் கண்டிப்பாக கூட இருக்கணும், எதனா நார்மல் டெலிவரி ஒரு சிசேரியன், ஹஸ்பண்ட் வந்து எங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பார்த்தோம். அதே மாதிரி தான் எங்கள் டாக்டரும் சொன்னாங்க. நாங்கள் போன ஹாஸ்பிட்டலும் அதே மாதிரி தான் இருந்தது. he was also there in the operation theater. ஸோ இவனுக்குமே வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்னை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அண்ட் வந்து நானும் டாக்டர் மாதிரி போயிட்டு லேப்ல இது யூரின் அந்த டியூப் வந்து அதை இன்சர்ட் வந்து பண்ணிட்டு அண்ட் ஹால்லாம் டைப் பண்ணி இதெல்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் அனஸ்தீஷியா போடுறதுக்கு அனஸ்தீஷியா டாக்டர் எல்லாம் வந்துட்டாங்க. அப்ப வேற என்ன வெளில நிக்க வச்சிட்டாங்க அனஸ்தீஷியா போடும்போது. எனக்கு பயம் எப்படி வந்து இவங்க வந்து ஏன்னா அது நீடில் வந்து ஸ்பைன்ல போடுவாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஸோ அனஸ்தீஷியா போடும்போது என் டாக்டர் என்ன நல்லா இறுக்கி வந்து பிடிச்சிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போடும்போது கரெக்டாக இன்ஜெக்ஷன் பண்ணதான் என்னுடைய ஒரு கால் வந்து அப்படியே ஒரு ஷாக் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தூக்கி போட்டு என்னுடைய லோவர் பாடி ஃபுல்லாவே வந்து மறைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த சைடை மறைச்சிட்டு and they was just started. ஸோ இவன் என் பக்கத்துல இருக்கா, சாரி இவன் என் பக்கத்துலயே இருக்கா. இவன் யூஸ்வலா எப்படின்னா சின்ன ரத்தத்தை ஊசி போட்டாலே மயக்கடிச்சு கீழே விழுந்துருவான் கூடிய ஒரு ஆள் தான். ஓகேங்களா, நான் இவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓகே என்ன பண்றாங்கன்னு இவன் சொல்லுவான், வழியா தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரொம்ப தைரியமா இருந்தான். எனக்கு வந்து சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இப்பதான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பதான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க, அதை பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் டிலேவாவே சொல்லிட்டு இருந்தான். அதுமே கட் பண்ணி குழந்தைய எடுக்க போறாங்க, இப்பதாம்மா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பதாம்மா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, இப்பதான் கட் பண்ண போறாங்க, இப்பதான் எல்லாம் எடுத்து மார்க்ல போட்டு நிக்கறாங்க திங்ஸ் ரெடி பண்றாங்க. அந்த மாதிரி வந்து ஏனா உங்களுக்கு கீழ வந்து விசிபிள் கிடையாது, அந்த ஸ்கிரீன் போட்டு மறைச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து உங்களுக்கு டச் பண்ணாலும் ஃபீல் எதுமே இருக்காது. அதனால உங்களுக்கு என்ன பண்றாங்க தெரியாது. என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் இவன் கண்ணை பார்த்துட்டே இருக்கேன், என்ன பண்றாங்க இவன் ஏதாவது ரியாக்ட். ஏனா நான் உள்ள போறதுக்கு முன்னாடி என் மைண்ட கிளியர் பண்ணிட்டேன். ஓகே சிசேரியனா இருந்தா நான் உள்ள போறேன்னா அவங்க சப்போர்ட்டுக்காக போறேன். அங்க போயிட்டு நான் வந்து மயக்க போடுறதோ இல்ல நான் வந்து பெயின் வருதுன்னு சொல்லிட்டு அவன் சின்ன ரத்தம் வந்தாலே அப்படியே வந்து பதறிடுவான், ஊசி போட்டாலே அப்படியே மூஞ்செல்லாம் மூடிப்பான். அந்த மாதிரி சரி நான் நினைச்சேன் ஓகே ஒண்ணுமே இல்லை போல இதுக்கப்புறம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்டினியூஸா என் கூட சப்போர்ட் என்கிட்ட பேசிட்டே இருந்தான், இது பண்ணிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து குழந்தைய எடுத்துட்டாங்க. இவன் அங்க வந்து குழந்தைய பாக்குறான். எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் மேல தூக்கி காமிக்கிறாங்க, இட்ஸ் a baby boy அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷத்தை விட எனக்கு ரொம்ப தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. நான் அது வரைக்கும் அழுவாம இருந்தேன். இவங்க எப்ப பாப்பாவோட சத்தம் கேக்குது, இவங்களோட அழுகைய பார்த்தோன்னே started crying. இருக்கு. சோ என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃபீலிங்கே சத்தியமா சொல்றேன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு அப்படியே கண்ணு தண்ணியா வருது குழந்தை வெளியே எடுத்து காமிக்கும் போது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு கொண்டு வந்து என் குழந்தை என்கிட்ட வந்து காமிக்கும் போது லைக் அப்புறம் அப்போ பிரஸ்ட் கிரால் பண்ணாங்க. அப்பவே பிரஸ்ட் ஃபீடிங் வந்து இது வந்து வந்து வச்சுட்டாங்க. என் குழந்தைய பார்க்கும்போது அவன் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்து ஒரு கண்ணை திறந்துட்டான், இன்னொரு கண்ணை அவனை திறக்கவே முடியல, கையை வச்சு ஏதோ பண்ணான் பண்ணிட்டு ஓ நீங்க தான் மை மம்மி டேடிஸ் ஓகே அப்படின்னு பாக்குறான். ஒரு மாதிரி ரொம்ப அந்த ஃபீலிங்கே வந்து ஒரு மாதிரி சோல்ஃபுல்லா ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு அப்படியே அழுக தாரையா உத்திக்கிட்டே வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மற்ற திங்ஸ்லாம் லைக் வந்து அதுக்கப்புறம் எனக்கு தான் தெரியும் இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, பாப்பா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என் கையில கொடுத்துட்டாங்க. எடுத்துட்டு நீங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட போங்க, ஐ மீன் நேட்டனாலஜிஸ்ட் நியூனட்டாலஜிஸ்ட். அந்த பேபி வந்து பிறந்தோடனே they will give vaccination, அவங்க ஹைட், ஹெட்டோட சர்க்கம்ஸ்டன்சஸ், இடுப்போட சர்க்கம்ஸ்டன்சஸ், அவங்க வெயிட் எவ்வளோ எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேபிக்கு வந்து ஒரு ரேட்டிங் இருக்கும். 10 ஸ்கோர்ல எவ்வளோ ஸ்கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அதை வச்சுதான் பேபியோட ஹெல்த்தை பத்தி கெஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எடுத்துன்னு போனோன்னு பேபியை கொடுத்து செக் பண்ணாங்க. பேபியோட ஸ்கோர் 9 இருக்கு, எல்லாமே ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம போயிட்டு என்னோட 2 சிஸ்டர் மட்டும் தான் இருந்தாங்க. ஒன்று வந்து என் எல்டஸ்ட், என் தங்கச்சி இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா எனக்கு வந்து லேபர் அப்போ நான் எல்லாரும் கிட்டே இருந்தாங்க எப்போ போய் நாங்கள் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. நாங்கள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டோம். ஈவன் இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என் பேரண்ட்ஸ் கிட்ட த ஒன்லி பர்சன் நோஸ் லைக் இன்லாக் மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா, பிகாஸ் எனக்கு என்னன்னா லைக் ரொம்ப இன்டிமேட்டா இருக்கும் அந்த அந்த ஒரு ஃபேஸ். அண்ட் ஆல்சோ எனக்கு கொஞ்சம் நல்லா பிரைவசி தேவைப்பட்டது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இவன் இருக்கா அண்ட் வந்து என் டாக்டர் டியூலா சப்போர்ட் இருந்தாங்க, என் இன்லா இருக்காங்க, நர்சஸ் வேற இருப்பாங்க. ஸோ எனக்கு அதுக்கு மேல யாருமே வேண்டாம் அப்படின்னு தோணுதுனால நான் சொல்லிட்டேன் 30 minutes பிஃபோர் எல்லாருக்கும் சொன்னா போதும். அது வரைக்கும் ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு 8 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிடுச்சுன்னா பாப்பா வந்துருவாங்க, அப்ப சொன்னா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் 30 minutes பிஃபோர் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லாரும் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாப்பாக்காக.
ஸோ இவங்க என்னோட 2 இன்லாஸ், ஏன்னா அவங்க தான் ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க த்ரூ அவுட் திஸ் பிரெக்னன்சி. ஸோ அவங்கள வந்து இருந்தாங்க. அவங்க என்னோட இவங்களோட அக்கா என்ன பண்ணாங்க, அங்க வர நர்ஸ் கிட்ட வந்து நான் 100 ரூபா கொடுக்குறேன், எனக்கு வந்து என்ன பையன் என்ன பேபின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு, காசுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்பதான் இவன் வரான். லைக் இவனுக்கு தெரியாது அவங்க பாய்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கெஸ் பண்ணுங்க என்ன பாப்பான்னு தெரியுமா? இட்ஸ் பேபி பாய் அப்படின்னு சொன்னா அவள்தான் செம்ம சர்ப்ரைஸ், செம்ம வந்து ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வந்தோடனே பாப்பா வந்து எல்லார்கிட்டையும் காட்டலாம் சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, எல்லாருக்கும் காமிச்சாங்க. பாப்பா காமிச்ச பிறகு பாப்பா கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் இன்க்யூபேட்டர்ல வச்சு அப்சர்வேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்கெல்லாம் போகலான்னு சொன்னேன்னு பாதி பேர் வந்து ஹாப்பினஸ்ல சாப்பிட போயிட்டாங்க, பாதி பேர் நாங்கள் ரூம்ல வெயிட் பண்றோம்னு போயிட்டாங்க. எனக்கு வந்து மனசே இல்லை, சரி பாப்பா ஓகே ஹெல்தியா இருக்கிறான், ஆனா உள்ள வந்து ஒரு பேஷண்ட் உள்ள இன்னும் அட்மிட் பண்ணிக்கிறோமே ஆபரேஷன் தியேட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்டிச்சஸ் வந்து எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா ஸ்டிச்சஸ் போடும்போது எனக்கு அந்த சென்சேஷன் மட்டும் இருந்தது, வலிக்கல. எப்படின்னா இவங்க வந்து கட் ஓப்பன் பண்ணும்போது வித்தின் 5 மினிட்ஸ்ல என்னமோ பென்சில வச்சு கோடு போற மாதிரி கோடு போட்டு பாப்பாவை எடுத்துட்டாங்க. ஆனா அதே லேயர்ஸை ஸ்டிச் பண்ணும்போது தான் டைம் ஆயிடுச்சு. ஆமா, அது எப்படி எனக்கு ஸ்டிச் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு கூடை போய் இப்படி திருப்பாங்க பத்தியா, இழுத்து ஆக்சுவலி வந்து அப்படிதான் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு சென்சேஷன் மட்டும் இருந்தது, ஏதோ தைக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன வந்து அப்படியே வந்து தைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு என்ன அப்படியே இன்னொரு இதுக்கு ஸ்டிச்சஸ் பண்ணி ஓகே நான் சுத்தமா சொல்றேன், ஓகே சுத்தமா சொல்றேன், தமிழ்ல சொல்றேன். எனக்கு ஸ்டிச்சஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு என்ன வந்து ஸ்ட்ரெச்சர் தானே, அதுல வந்து என்ன தூக்குறாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்குறாங்க. தூக்க முடியல அவங்களால, ஏன்னா அப்ப நான் 103 kg இருந்தேன். 103 kg இருந்தேன் பாப்பா எடுத்ததுக்கு அப்புறம். ஸோ எடுத்து போட்டுட்டு லைக் என்ன அப்படியே வந்து ரூமுக்கு வந்து கூட்டு போனாங்க. ரூமுக்கு கூட்டு போயிட்டு அதுக்குள்ளேயே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிட்டாங்க. பேபி பாய் நல்ல ப்ளூ கலர் பலூன்லாம் ஒட்டிட்டாங்க. சோ என்ன வந்து அப்படியே திருப்பி வந்து என்னோட ரூம்ல வந்து இது பண்ணிட்டாங்க. ஒன் டே ஃபுல்லா அந்த டே ஃபுல்லா எதுவும் சாப்பிட கூடாது. ஆக்சுவலி எங்க வீட்ல தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா நர்ஸ்க்கும் தெரிஞ்சிச்சு. அது எப்படின்னு தெரியல, யாரை பார்த்தாலும் பேபி பாய் கங்க்ராட்ஸ் சொல்ல அப்படியே பேசிருப்பாங்க போல, இவங்க பேபி பாய் பிறந்திருக்கு. ஸோ என்ன ஆச்சு, ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எனக்கு கொண்டு போய் போட்டாங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நடக்கக்கூடாது, அப்படியே ரெஸ்ட் எடுங்க, எதுவுமே சாப்பிட வேண்டாம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன ரொம்ப பயம்னா, அடுத்த நாள் நீங்கள் எழுந்து வாக் பண்ணணும், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பா கூப்பிட்டு வந்து சைடில் வந்து இது பண்ணிட்டாங்க, பாப்பா கூட்டு வந்து வச்சுட்டாங்க. பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்குலாம் இன்லா தான் ரொம்ப, ஏன்னா நான் என்னால் படுத்துக்கிட்டே இருப்பேன்ல, ஸோ அதை இனிஷியேட் பண்ணுறதுலாம் இன்லா தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் பாப்பாவை பார்க்குறது எல்லாமே இன்லாவும் இவனும் சேர்ந்து தான் பார்த்துக்கிட்டே வந்து இருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்து ரொம்ப ஹாப்பினஸாக வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுலாம் வந்து அப்படியே சீரியஸாக அங்கே ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அண்ட் வந்து சி செக்ஷன்றது ஒரு ஈஸியான வே அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து அந்த வைக்கிற அந்த கஷ்டம், யாருமே வந்து ஹாப்பியாலாம் சி செக்ஷன் போக மாட்டாங்க. ஐ மீன் அவங்க ட்ரை பண்ணிட்டு முடியலன்னு தான் போறாங்க. ஆனா அதுவும் வந்து பெயின் இல்லாம இருக்கவே இருக்காதுல்ல, முடிஞ்ச பேருக்கு அது அவ்வளோ பெயினா இருந்துச்சு நடக்கும் போது. பட் somehow I manage. ஒரு செகண்ட் தேர்ட் டேவே ஓரளவுக்கு நான் கொஞ்சம், ஏன்னா எனக்கு என்ன பாப்பாவை நான் தூக்கி வச்சு கொடுக்கணுன்ற அந்த ஒரு இதுலயே ஓரளவுக்கு நான் எழுந்து லைட்டா நடக்க ஆரம்பிச்சுட்டு, ரொம்ப ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ஆக்டிவா நடந்து ஒரு சேர்ல உட்காந்து பால் கொடுக்குற வரைக்கும் ஓரளவுக்கு நான் வந்து ஆக்டிவா வந்து இருந்தேன். அது கூட நாங்க ஃபீடிங் எல்லாம் வாங்கிட்டோம், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எவ்ரிதிங் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிற முன்னாடி வரைக்கும் வீட்லயும் சரி தேவையான திங்ஸும் பக்காவா அரேஞ்ச் பண்ணி வச்சேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரியலி ஹெல்ப்ட் மீ. ஸோ ஓவரால் வந்து எங்களுடைய பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான். அண்ட் ஆல்சோ லைக் வாஸ் another thing, அதை பத்தி ரொம்ப பேச விரும்பல நாங்க. என்ன அப்படின்னா லைக் ரொம்ப நேரம் பாப்பா வந்து வயிற்றுக்குள்ள இருந்ததுனாலயோ இல்லை சம் அதர் ரீசன்ஸ் பாப்பாக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நீங்க 5 days இன்னும் சிசேரியனா 4 days தான் இருக்கணும். நீங்க எக்ஸ்ட்ரா இன்னும் 3 to 4 days இருந்து பாப்பாக்கு வந்து நீங்க வந்து ஆன்டிபயோட்டிக். செகண்ட் டே என்ன ஆயிடுச்சுன்னா பாப்பா த்ரூ அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாமிட் எடுத்தோடனே அவங்களோட கெஸ் என்னன்னா 18 hours இந்தியன் லா படி, மெடிக்கல் லா படி 18 hours வாட்டர் பிரேக் ஆகி பாப்பா இருந்தால் they have to take them for infection, ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுக்க ஆரம்பிக்கணும், இன்ஃபெக்ஷன் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து 17 hours and 30 minutes பாப்பா வெளில எடுத்துட்டாங்க. ஸோ அவங்களோட லிமிடேஷன் எப்படின்னா 18 hours and beyond தான் அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும். தட் இஸ் த ப்ரொசீஜர். அது 17 hours 45 minutes ஆனாலும் இல்லை 30 minutes ஆனாலும் அவங்க ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. கேஸ் டு கேஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ எங்கள் பாப்பாக்கு வந்து எல்லோவும் அவன் வந்து பால் குடிச்சது வந்து வாமிட் எடுக்கும் போது
ஸோ அதுக்கப்புறம் என்ன டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதனால 2-3 டெஸ்ட், கல்ச்சர் டெஸ்ட் எடுக்கணும், யூரின் கல்ச்சர் டெஸ்ட். இல்ல blood, வெறும் blood culture test ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு. பிளட் கல்ச்சர் டெஸ்ட் வந்து எடுத்தாங்க. அது என்னன்னா அது ஒரு லேபுக்கு அனுப்பிச்சு அதை வந்து ரன் பண்ணுவாங்க போல இருக்கு. அது வந்து க்ரோ பண்ண விடுவாங்க, ஆர்கானிசம் எவ்வளவு நாள் க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து 24 hours ரிப்போர்ட் பார்ப்பாங்க, அதுல நெகட்டிவா வரணும். அப்புறம் 3 days ஒரு ரிப்போர்ட் பார்ப்பாங்க, அதுலயும் நெகட்டிவ் வரணும். 5 days 5th டேல பார்க்கும்போது நெகட்டிவா வந்தா there will be no culture growth year after. அப்படி ஐ மீன் இதுக்கப்புறம் இருந்தாலும் ரொம்ப மினிமலா இருக்கும், அதை பத்தி வரி பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ 5 days-ம் வந்து மீன்வைல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் போடணும். ஏன்னா கல்ச்சர் growth பெருசா இருக்கோ இல்லையோ அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு they will start the antibiotics. So என்ன ஆச்சு, பாப்பா வந்து NIC கூட்டி போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன ஆச்சு பாப்பா நல்லா ஒன் டே ஃபுல்லா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அதை பத்தி ரொம்ப பெருசா தெரியாதனால நாங்க டாக்டர் கிட்ட எல்லாம் வந்து நாங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். சண்டை போடல, டவுட் பட்டு கேக்குற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம்னா எங்களுக்கு அதை பத்தி தெரியாதனால எவ்ரிதிங் இட் வாஸ் லைக் அது நிஜமாலே ஆயிருக்கு. அவங்க அதை வந்து பண்ணிருக்காங்க. அந்த டாக்டரும் he had patience to explain us இதனால தான் இப்படி ஆயிடுச்சு, நீங்க எங்க போனாலும் பீடியாட்ரிஷியன் ஆக்சுவலா அந்த ஹாஸ்பிடல் நாங்க பார்த்தது. சோ என்ன பண்ணாங்க, NIC கூட்டி போயிட்டாங்க. ஒரு 3 days NICல வச்சு தான் பாப்பா ஃபீட் பண்ண மட்டும் தான் எடுத்துட்டு வருவாங்க. ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது. என்ன என் பக்கத்துல ஒருத்த உட்காந்துட்டு இருந்தா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பாப்பீங்க. பாப்பா வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால வந்து அவன் சமாதானப்படுத்த போயிட்டான். ஸோ தட் லெட் மீ ஃபினிஷ் திஸ் வீடியோ. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அந்த கல்ச்சர் ரிப்போர்ட் வந்து பிளட் டெஸ்ட்ல அந்த கல்ச்சர் ரிப்போர்ட்ல எடுக்கும் போது வந்து அதோட CRP வேல்யூ வந்து என்னன்னா 5க்கு கீழே தான் இருக்கணும். ஸோ அப்போதான் வந்து இட்ஸ் நார்மல். ஸோ 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த கல்ச்சரை வந்து ரன் பண்ணுவாங்க, ஏதாவது க்ரோத் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு வந்து ஒரு 15-16 ஒரு 15-20 மேலேயும் என்னமோ வந்து இருந்துச்சு. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த கல்ச்சர் வந்து க்ரோத் ஆகுதான்னு சொல்லிட்டு லேப்ல வந்து பார்க்கணும். அண்ட் மீன்வைல் டெய்லி வந்து ஒரு 3 இது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அவன் வந்து இன்ஜெக்ஷன் வந்து எடுக்கணும். ஸோ அதனால NIC கூட்டு போயிட்டாங்க. ஸோ கூட்டு போயிட்டு லைக் அப்புறம் ஒரு 3 days கழிச்சு நாங்கள் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணதுனால என்ன பண்ணாங்க, எங்க ரூமுக்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க பாப்பாவை. ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு மட்டும் பாப்பா வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் கரெக்டாக 7th day நான் அட்மிட் ஆனதுலேருந்து 7th day வந்து நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் வந்து ஆனோம். ஸோ பாப்பாக்கும் 3rd day and 5th day வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து நோ க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. க்ரோத் இருந்திருந்தா அதுக்கு நாங்கள் அது வேற பயந்தோம். சரி க்ரோத் இருந்தால் திருப்பி வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் டாக்டர்னா அதெல்லாம் இப்போ மைண்டில் எதுவுமே வச்சுக்காதீங்க, ஆஸ் ஆஃப் நோ இப்படியே போங்க, நான் ஃபியூச்சர் நடக்க போது இப்போ உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க, அதனால வேண்டாம். சிம்பிளா என்னன்னா க்ரோத் இருக்கு அப்படின்னா திருப்பி அவனுடைய முதுகுல ஏதோ இன்ஜெக்ஷன் இது பண்ணி ஏதோ எடுத்து பிரெயின்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க போல, இன்கேஸ் க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நல்ல வேலை பை காட் கிரேஸ் லைக் பாப்பாக்கு அந்த க்ரோத்லாம் எதுவுமே கிடையாது. இட் வாஸ் வெரி நார்மல். அண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஜாலியாக வந்து 7th day வந்து ஜாலியாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் என்ன சொல்ல, எங்களுக்கு ஒரு ஹாப்பி, ஓகே ஃபைனலி பாப்பா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா ரொம்ப பேடாக வந்து என் பாப்பா வந்து நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ 7th day நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாமே இதெல்லாம் பண்ணிட்டு பாப்பாவுக்கு வந்து ஹோம் கமிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான்லாம் ஹோம் கமிங் ட்ரெஸ் போட்டுட்டு, ஸோ வீட்டில் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வந்து என் பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் வெல்கம் பண்ணும் போது லைக் அவன் வந்து அழகாக இருக்கணும், ஐ மீன் அவன் பார்க்கும்போது திங்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி என்ன பண்ணோம், லைக் வி கேம் பேக் டு ஹோம். ஸோ அங்கேருந்து லைக் வந்து ஜாலியாக வந்து இருந்துச்சு, லைக் வந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேருக்காவது இந்த வீடியோ வந்து ஐ திங்க் லைக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அது இன்னுமே எங்களை மோட்டிவேட் பண்ணும் இன்னும் நல்ல கண்டென்ட் வந்து கொடுக்கறதுக்கு. அண்ட் மை என்டையர் பர்த் எக்ஸ்பீரியன்ஸோட வீடியோ லைக் நான் போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர் வீடியோ. இந்த வீடியோக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்னோட தேர்ட் ட்ரைமஸ்டர் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் ஆஃப்டர் லைக் டெலிவரி அண்ட் நான் திருப்பி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்ட பிறகு திருப்பி அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். ஸோ அதை பற்றிலாம் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக வந்து பேசுகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி பாப்பா வந்து நல்லா ஆரம்பிச்சிட்டா. ஸோ தட் வந்து நான் வந்து டாட்டா பாபாய் வந்து சொல்லிக்கிறேன். ஹோப் லைக் இந்த வீடியோ பார்க்குற யாராவது வந்து நியர் டு டெலிவரினா கண்டிப்பாக சேஃபாக டெலிவரி ஆகும். லைக் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பாபாய்.